ஆஸ் த டஸ்ட் செட்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய போர்க்களம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், அந்த புகையா இருக்கும். அந்த இடத்துல நம்மளுக்கு எடுத்த உடனே ஒண்ணும் தெரியாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த புகையெல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான், உண்மையிலே அங்க என்ன நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வரும் கரெக்ட்டா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆகஸ்ட் 15த் அன்னைக்கு புட்டினும், ட்ரம்பும் அதாவது ரஷ்யாவும், அமெரிக்காவும் வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய மீட்டிங்க நடத்தி முடிச்சிருந்தாங்க. இந்த மீட்டிங்கோட அவுட்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த மீட்டிங்ல என்னென்ன பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது, என்னென்ன நடந்துச்சு, எப்படி வந்தாரு, போனாருங்கிறத நம்ம போன வீடியோல பேசினோம். இன்னைக்கு வீடியோல நம்மளுக்கு தெரிய வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டிங்ல என்னென்ன பேசியிருக்காங்க அண்ட் இந்த மீட்டிங்கோட அவுட்கம் வந்து நம்ம நெறைய பேரு எதிர்பார்த்த மாதிரியே புட்டின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அடி எடுத்து முன்னாடி வச்சிருக்காரு. மிகப்பெரிய மரண அடி எடுத்து முன்னாடி வச்சிருக்காரு. மொத்த யூரோப்புமே கதி கலங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற அளவுக்கு புட்டின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு. ட்ரம்பும் புட்டின் பக்கம் போயிருக்காரு. இத நம்ம ஆல்ரெடி பிரெடிக்ட் பண்ணது தான். நீங்க ஆகஸ்ட் 14த் வீடியோ போய் பாருங்க. அதுல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். டெய்லி ஒரு வீடியோ போடுறோம். உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஆகஸ்ட் 14த் அன்னைக்கு நான் சொன்னேன். அடுத்த நாள் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டா ட்ரம்ப் வந்து புட்டின் பக்கம் ஜம்ப் ஆயிடுவாரு. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு புரோமான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே ட்ரம்பும் வந்து புட்டின் சொன்னதையே ஆமோதிக்கிறாரு. அண்ட் இது உக்ரைனுக்கும், மொத்த யூரோப்புக்கும் ஒரு மிகப்பெரிய மரண அடின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்றேன். ஹலோ எவ்ரிவான். நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டிலே உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டா வந்திருக்கு. டெய்லி வீடியோ வந்து கரெக்ட்டா டைம்க்கு வந்துரும். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆனதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் டிராவல் அது இதுன்னு இருக்கிறதுனால தான். அப்புறம் லுக் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். பயந்துறாதீங்க நான் தான். அண்ட் எனிவே ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சுடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து அந்த மீட்டிங் வந்து க்ளோஸ்ட் டோர் மீட்டிங்கா இருந்துச்சு. இந்த க்ளோஸ்ட் டோர் மீட்டிங்னா வந்து தலைவர்கள் உள்ளுக்குள்ள என்ன பேசுறாங்க, சுத்தி இருக்கக்கூடிய டிப்ளோமேட்ஸ் என்ன பேசுறாங்க, எதுவுமே உலகத்துக்கு தெரியாது. பட் அந்த மீட்டிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம், அந்த மீட்டிங்ல வந்து 2 சைடுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் உட்கார்ந்திருந்தாங்கன்னா, ஒரு 20 பேரு, இன்னும் அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 50 பேர் கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு மீட்டிங்க ஜெனரலா இந்த மாதிரி பெரிய சைஸ் மீட்டிங்லாம் அட்டெண்ட் பண்ணுவாங்க கரெக்ட்டா. இது க்ளோஸ்ட் டோரா இருந்தாலும், மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வெளிய பேச ஆரம்பிப்பாங்க. ட்ரம்ப் வந்து எடுத்த உடனே உக்ரைன் கிட்ட பேசியிருக்காரு, யூரோப் கிட்ட பேசியிருக்காரு. எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ இதனால நம்மளுக்கு சில நியூஸ் வந்து கசிஞ்சிருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டெக்ஸ்ட் என்ன? உக்ரைனுக்குள்ள ரஷ்யா வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. உக்ரைனுக்கு சார்பா ட்ரம்ப் வந்து உட்கார்ந்து பேசியிருக்காரு. "நிறுத்துங்கப்பா போர. ஏன் இப்படி உள்ள வந்துகிட்டே இருக்க?" அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ இதான் நடந்துட்டு இருக்குது. இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறப்பமே வந்து பார்த்தீங்கன்னா, புட்டின் வந்து டமால் டமால் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் மேல கண்டமணிக்கு குண்ட போட்டிருக்காரு. எஸ் நான் எக்ஸாகரேட் பண்ணல. பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தை அலாஸ்கால நடந்துட்டு இருக்கிற அதே நொடி, ஓகேவா? அந்த நேரம் வந்து உக்ரைன்ல தாக்குதல் வந்து பயங்கரமா நடந்திருக்குது. அந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட மோர் தென் 24 ஹார்ஸ் ஆச்சு. இன்னமும் அங்க பயங்கரமான அடி விழுந்துகிட்டே இருக்குது. இன்ஃபாக்ட் இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் வந்து உக்ரைனுக்குள்ள ரஷ்யா வந்து தன்னை புஷ் பண்ணிட்டு போகிறதோட வீரியம் வந்து இன்னும் அதிகமாயிருக்குது. மதன், ஓகே. பட் எதனால இது நடந்துட்டு இருக்குது? அப்படி என்ன மீட்டிங்ல பேசினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எதிர்பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீஸ் ஃபயர் அதாவது போர டெம்பரவரியா நிறுத்தி வைக்கணும்னு தான் எதிர்பார்த்தாங்க. பட் என்ன அவுட்கம் இப்ப வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புட்டின் வந்து போர நிறுத்தி வைக்கிறது இல்லங்க. நாங்க போர விட்டுடுறோம், முடிச்சிடுறோம் அப்படின்னு இருக்காங்க. ட்ரம்ப்பும் இருந்துகிட்டு சூப்பரு நம்மளுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கிடைக்கிறதுக்கு இது ஒரு பயங்கரமான மேட்டர்ன்னு அவரும் எடுத்திருப்பாரு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். எப்படியாவது ட்ரம்ப் வந்து நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கணும்னு நெனைக்கிறாரு. அவரோட வாழ்நாளோட கடைசி ஃபேஸ்ல இருக்காரு. நோபல் பீஸ் பிரைஸ்ங்கிறது வரலாற்றில ரொம்ப சிலருக்கே கிடைச்ச ஒரு விஷயம். ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயம். அத வந்து ட்ரம்ப் எப்படியாவது எடுத்துறணும்னு நெனைக்கிறாரு. இப்போ ஆக்டர்ஸ்லாம் வந்து எப்படியாவது ஆஸ்கர் ஜெயிக்கணும்னு நெனைப்பாங்கல்ல. அந்த மாரி பிரசிடென்ட்ஸ் வந்து ஒரு நோபல் பீஸ் பிரைஸ் வேணுங்கிறது வந்து அவரோட எதிர்பார்ப்பு ஒண்ணும் ஆச்சரியமானது இல்ல. பட் அதுக்கு வந்து அவர் வந்து நான் இத்தன போர நிறுத்தியிருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு நோபல் பீஸ் கமிட்டிக்கு மட்டும் சொல்லாம, பிரைஸ் கமிட்டிக்கு மட்டும் சொல்லாம உலகம் ஃபுல்லா காமிச்சிட்டு இருக்காரு. உலகத்திலே இப்ப போயிட்டு இருக்கிற மிகப்பெரிய போர், யாருனாலயுமே நிறுத்த முடியாத போர், ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கிற போர் வந்து ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு இருக்கிற போர் தான். நம்மளுக்கு கோவிட் முடிஞ்ச உடனே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சென்னைக்கு வந்து அப்ப எனக்கு வீடுலாம் கிடையாது. சென்னைக்கு வந்த புதுசுல ஏதோ ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து நான் வீடியோ போட்டேன். இந்த மாதிரி ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ள போயிட்டாங்கன்னு. நான் வந்து ஸ்டுடியோ எடுத்துட்டேன், ஆஃபீஸ் வந்துட்டேன். எல்லாம் வந்து செட் பண்ணியாச்சு. இன்னமும் ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ள போய்க்கிட்டே தான் இருக்காங்க. 3, 4 வருஷமா ரஷ்யா உக்ரைனுக்குள்ள போறாங்க, போய்க்கிட்டே இருக்காங்க. உக்ரைன்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க. ரஷ்யாவுக்கு எதிரா வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வெள்ளைக்கார கண்ட்ரியும் ஒண்ணா சேர்ந்தாலும் ரஷ்யாங்கிற ஒரு நாட தடுத்து நிறுத்த முடியல. ஆயுதத்த குடுக்குறாங்க, பணத்த குடுக்குறாங்க, ஆட்கள குடுக்குறாங்க, எல்லாத்தையும் குடுத்தாலும் ரஷ்யா உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்கா வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறது தான் கோல். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? பேச்சுவார்த்தை நடத்தலாம். நம்ம சீஸ் ஃபயர் நிறுத்தலாம். அதாவது சீஸ் ஃபயர் கொண்டு வரலாம். அதாவது போர டெம்பரவரியா நிறுத்தலாம்ன்னு பார்த்தா, புட்டின் வந்து எதிர்பார்க்காத ஒரு பால போட்டிருக்காரு. புட்டின் என்ன ஏன்னா போர நடத்துறதே புட்டின் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, சீஸ் ஃபயர் இல்லங்க, போர நிறுத்தலாம் அப்படின்னு இருக்காரு. ட்ரம்ப்க்கு நான் சொன்ன மாதிரி பீஸ் பிரைஸ் வேணும், நோபல் பிரைஸ் வேணும். ஓகே சூப்பர் மேட்டர் நம்மளுக்கு நோபல் கன்ஃபார்ம். ஓகே போர நிறுத்துறியா? என்ன வேணும்ப்பா பதிலுக்கு? அப்படின்னு கேட்ட உடனே புட்டின் சொல்லியிருக்காரு,
ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு வந்து ரஷ்யா உள்ளுக்குள்ள புஷ் பண்றத நிறுத்திடுறோம். ஃப்ரண்ட் ஆஃப் த போர வந்து நாங்க ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். நாங்க இனிமே குண்டு சுட மாட்டோம். பட் எங்களுக்கு நாங்க புடிச்சிருக்கக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, எஸ்பெஷலி 2 ஸ்டேட் அவங்க புடிச்சு வச்சிருக்காங்க. கம்ப்ளீட்டா 2 ஸ்டேட்ட புடிச்சுட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்தியாவோட மேப்ல நம்மளுக்கு இந்த பார்டர் கிட்டலாம் பெரிய பெரிய ஸ்டேட்ஸ் இருக்குல்ல. அந்த சைடு ராஜஸ்தான், குஜராத்லாம் இருக்குது. மேல ஜம்மு, காஷ்மீர் இருக்குது. இந்த சைடு வந்து இந்த மணிப்பூர்ல 7 சிஸ்டர்ஸ், உத்தரப்பிரதேஷ் நம்மளே வந்து பார்டர் தான். நம்மளே எல்லையில தானே இருக்கோம். நம்மளுக்கு அப்புறம் கடல் தானே இருக்குது. தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி வந்து உக்ரைன்ல பார்டர்ல வந்து 2 ஸ்டேட் இருக்குது. ஓகேவா? லுஹான்ஸ்க், டொனெஸ்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 ஸ்டேட் இருக்குது. இந்த 2 ஸ்டேட்டையுமே வந்து ரஷ்யா வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்போ புட்டின் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த போர நிறுத்துறேன். ஆனா பதிலுக்கு இந்த 2 ஸ்டேட்டையும் என்கிட்ட குடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு, ரஷ்யாவோட பார்டர ஷேர் பண்ணக்கூடிய 2 மிகப்பெரிய ஸ்டேட். சாதாரண ஸ்டேட் கிடையாது. 2 மிகப்பெரிய ஸ்டேட்ட வந்து என்கிட்ட குடுத்துரு அப்படின்னு கேட்டிருக்காரு. உக்ரைன் வந்து இதுக்கு ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா, இன்னைக்கு 2 ஸ்டேட், நாளைக்கு என்ன பண்ணுவா? இன்னும் ஒரு 2 ஸ்டேட் வேணும், இன்னும் 2 ஸ்டேட் வேணும்னு சொல்லிட்டு மொத்தமா தூக்கிட்டேன்னா என்ன பண்ணேன்னு சொல்லி உக்ரைன் யோசிக்கிறாங்க. பட் ட்ரம்ப் என்ன பண்றாரு? இத வெல்கம் பண்றாரு. சூப்பர் மேட்டரேப்பா. இந்த 2 ஸ்டேட் குடுத்தா, அப்போ நீ வந்து போர நிறுத்திடுவ. புட்டின் இருந்துகிட்டு, நிறுத்திடுறேன் அப்படின்னு வேற பேசுறாரு. இது உக்ரைனோட ஒரு மிகப்பெரிய கெட்ட கனவா இருந்தாலும், அதுதான் இந்த மீட்டிங்ல நடந்திருக்குது. அண்ட் ட்ரம்ப் வந்து இத ஆமோதிச்சிருக்காரு. ஓகே சூப்பர். இந்த 2 ஸ்டேட்ட குடுத்துட்டா ஓகேவாப்பா. ஆனா நான் சொல்ல முடியாது. என்னன்னாலும் அமெரிக்கா வந்து உலகத்துக்கே தாதாவா இருந்தாலும் நாடு வந்து உக்ரைனோடது. உக்ரைன் கிட்ட இத பேசலாம்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே உக்ரைனுக்கு கால் பண்ணியிருக்காரு. ஜெலன்ஸ்கி உக்ரைனோட ஹெட். அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி, "இந்த பாருப்பா உன் 2 ஸ்டேட்ட குடுத்துரு. புட்டின் வந்து உன்னை விட்டுருவாரு." அப்படின்னதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, "அது குடுக்க முடியாது சார். அது எப்படி செல்லும்? அது செல்லாது. நாங்க என்ன ப்ரப்போஸ் பண்றோம்னா, ஒரு எலக்ஷன் நடத்துங்க. இந்த 2 ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்களுக்கிட்ட வந்து எலக்ஷன் நடத்துங்க. அங்க இருக்கிற மக்கள் வந்து, ஆமா எங்களுக்கு வந்து புட்டின் கூட தான் போகணும், ரஷ்யா கூட தான் இருக்கணும்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா, போகுறதுல ஒரு நியாயம் இருக்குது. நீங்க கேட்டீங்கங்கிறதுக்காக எங்களோட 2 ஸ்டேட்ட குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். மதன், எப்படி மதன் உக்ரைன்ல இருக்கக்கூடிய 2 ஸ்டேட் வந்து ரஷ்யா கூட போகணும்னு இப்ப சொல்லப் போறாங்கன்னு? சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஏங்கிறதையும் சொல்றேன். ஏன்னா, அதனால தானே ஒரு எலக்ஷன்ங்கிறது ஏன் சொல்றாருன்னா, இவங்களுக்கும் சான்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் சான்ஸ் இருக்குங்கிறது. ஏன்னால், உக்ரைனே ஒரு காலத்தில சோவியத் யூனியன்ல இருந்த ஒரு நாடு தான். ஒரு காலத்தில எல்லாமே ஒரே நாடா தான் இருந்துச்சு. அப்புறம் தான் பிரிஞ்சாங்க. இந்த பார்டர்ல இருக்கிறவங்கலாம் ஜெனரலா பார்த்தீங்கன்னா, 2 நாட்டு மொழியும் பேசுவாங்க. 2 நாட்டு கலாச்சாரத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால, இவரு என்ன சொல்றாருன்னா, ஜெலன்ஸ்கி உக்ரைனோட ஹெட் என்ன சொல்றாருன்னா, இந்த 2 பார்டர் ஸ்டேட் தானே. நீங்க தமிழ்நாட்டிலே பார்க்க முடியும். இந்த கேரளா பார்டர்ல இருக்கிறவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து மலையாளமும் பேசுவாங்க, தமிழும் பேசுவாங்க. நம்ம கன்னியாகுமரி தமிழே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மிக்ஸ் ஆஃப் மலையாளம் இருக்கும். அதே மாதிரி திருவனந்தபுரத்து மலையாளம் பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் ஆஃப் தமிழ் இருக்கும். ஸோ இந்த பார்டர்ல இருக்கிற அதே மாதிரி இங்க நார்த்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டோட எண்டு அங்கலாம் நீங்க போய் பார்த்தீங்கனால், இந்த புலிக்கட்டு அந்த ஏரியாலாம் போய் பார்த்தீங்கனால், ஒரு தெலுங்கு வந்து நம்மளோட தமிழ்ல மிக்ஸ் ஆயிருக்கும். திருப்பதியில இருக்கிற தெலுங்குல வந்து தமிழ் மிக்ஸ் ஆயிருக்கும். இந்த மாரி பார்டர்ல இருக்கிறவங்க வந்து 2 ஸ்டேட்டோட ஐடென்டிட்டி, 2 ஸ்டேட்டோட கல்ச்சரையுமே ஃபாலோ பண்றது ரொம்ப நார்மலான விஷயம். ஸோ உக்ரைன்லயும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பார்டர்ல இருக்கிறவங்கலாம் ரஷ்யன் கல்ச்சர், ரஷ்யன் லாங்குவேஜ் எல்லாம் ஃபாலோ பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ புட்டினுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் நடுவுல, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவுல இந்த 2 ஸ்டேட்ட நீ இப்ப புடிச்சிட்ட. உனக்கு வேணுங்கிற. ஆனா அங்க ஒரு எலக்ஷன் நடத்திரு. அந்த எலக்ஷனோட அவுட்கம்ல அவங்கலாம் ரஷ்யா பக்கம் தான் போணும்னு நெனச்சாங்கனால, அங்க இருக்கிற ஒரு பாப்புலேஷன் ரஷ்யால இருந்தவங்க தான். ஓகேவா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் சோவியத் யூனியன் உடைஞ்சு உக்ரைன் தனி நாடாவே மாறுச்சு. ஸோ இங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து இல்ல ரஷ்யா கூட பெட்டர் போறது அப்படின்னு நெனச்சு ஒரு எலக்ஷனோட அவுட்கம்ல வந்துச்சுனால், இந்த 2 ஸ்டேட்டும் ரஷ்யால சேர்றதுல எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்ல. பட் ஃபோர்ஸ் பண்ணி இந்த 2 ஸ்டேட்ட நீ புடிச்சிருக்கங்கிறதுக்காக எங்ககிட்ட குடுத்துரு, விட்டு குடு அப்படின்னு சொல்றது வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து உக்ரைனோட ஸ்டாண்ட். அண்ட் உக்ரைனுக்கு சப்போர்ட்டா மொத்த யூரோப்பும் வந்து நிக்குது. ஓகேவா? ஏன் யூரோப் எல்லாம் வந்து நிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன பயம்னா, இன்னைக்கு 2 ஸ்டேட், நாளைக்கு இன்னும் 2 ஸ்டேட், 2 ஸ்டேட்ன்னு மொத்த உக்ரைன ஒருவேள ரஷ்யா புடிச்சிருச்சுன்னா, அடுத்து எங்க கை வைப்பாங்க? ஜெர்மனி தலையில கை வைப்பாங்க. போலாந்து தலையில கை வைப்பாங்க. பிரான்ஸோட தலையில ரஷ்யா கை வைக்கும். அப்புறம் ஃபியூச்சர்ல வந்து மொத்த ரஷ்யா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி மொத்த யூரோப்புக்கும் இன்னைக்கு இல்லனாலும் 100 வருஷம் கழிச்சு வந்துருச்சுன்னா என்ன பண்ணாங்கங்கிற பயத்துல, அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த 2 ஸ்டேட்ட குடுக்க கூடாதுப்பா, குடுத்துறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸும் உக்ரைன் சைடு நிக்கிறாங்க. ஆனா முக்கியமான ஒரே நபர், இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரே நபர், ட்ரம்ப் யார் பக்கம் நிக்கிறாரு? புட்டின் பக்கம் நிக்கிறாரு. அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லங்க. எழுதி குடுங்கங்க. எழுதி குடுத்து சட்டு புட்டுன்னு பீஸ் டீல்ல சைன் பண்ணுங்க. நான் நோபல் பிரைஸ வாங்கிட்டு போறேங்கிறதுல தான் வந்து ட்ரம்ப் ரொம்ப தெளிவா இருக்காரு. இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன? நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம். இன்டர்நேஷனல் லெவல்ல இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன? இந்தியாவோட ஸ்டாண்ட் ரொம்ப சிம்பிள். இன்னமும் இன்னமும் போர நிறுத்துங்க. யார் இறந்து போனாலும் தப்பு தான். அப்படிங்கிற ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்குது. இன்னமும் இந்தியா தெளிவா நாங்க ரஷ்யா பக்கம் போறோம். இல்ல நாங்க வந்து உக்ரைன் பக்கம் போறோம் அப்படின்னு சொல்லல.
நம்ம சேனல பார்த்துட்டு இருக்கிற நெறைய பேர், நானும் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப ஆப்வியஸா தெரியும் நம்ம சேனல்ல வந்து 99% வந்து ரஷ்யன் ஃபேன்ஸ் தான் இருக்கீங்கன்னு. ஸோ எல்லாரும் இருக்கிறப்போ, "மதன் அதெல்லாம் இல்ல மதன், ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சப்பையா போயிடலாம்" அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல அப்படி ஈஸியா நம்ம சப்பையா டெசிஷன் எடுத்துட்டு போ முடியாது. ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்றது இமோஷனலா, மாஸா, ஃபீலிங்ஸா எல்லாம் சூப்பரா வேற லெவல்ல இருந்தாலும், இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம அத வந்து அப்படி டெசிஷன் எடுக்கிறது சரி கிடையாது. இந்தியாவோட கெத்தே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உக்ரைன் வந்து சொல்றாங்கல்ல, உக்ரைன் வந்து என்ன சொல்றாங்க? போர நிறுத்தணும் அப்படின்லாம் கேட்குறாங்கல்ல. ஒருவேள மறுபடியும் போர நிறுத்திட்டு ரஷ்யா உள்ள வந்துருச்சுன்னா, எங்களுக்கு சில கண்ட்ரீஸ் வந்து செக்யூரிட்டி கேரண்டி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் கேட்குறாங்க. அதாவது நான் இப்ப ஏன்னா ஏன் வந்து உக்ரைன்னால வந்து ரஷ்யாவ நிறுத்த முடியல? உக்ரைன் சின்ன கண்ட்ரி, ரஷ்யா மிகப்பெரிய கண்ட்ரி. உக்ரைன் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே ஃபைன். நீங்க போர நிறுத்துறதுக்கு அவங்களோட முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னன்னா, நாங்க போர நிறுத்திட்டு இந்த இடத்தெல்லாம் குடுக்கணும்லாம் வச்சா கூட எங்களுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, ஃபியூச்சர்ல மறுபடியும் ரஷ்யா உள்ள வந்தாங்கனால், எங்களுக்கு நியூட்ரலான கண்ட்ரீஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட்க்கு வரணும். ஏன்னா, இந்த அமெரிக்கா, இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் சப்போர்ட்க்கு வந்தா புட்டினுக்கு புடிக்காது. அவர் என்ன சொல்றாருன்னா, நேட்டோ கண்ட்ரீஸ்லாம் வரக்கூடாது. இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இவைங்க கூட சேர்ந்து தானே இவ்வளோ ஆடுற. அவங்களலாம் கூப்பிடாத. வேற கண்ட்ரிய நீ கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிறாரு. அதுக்கு உக்ரைன் சொல்லக்கூடிய ஒரு பேரே என்ன நாடுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடு. ஹமாரா தேஷ், பாரத் மகான் அப்படின்னு சொல்லலாம். இந்திய நாட வந்து அவங்க நம்புறாங்க. யாரு? உக்ரைன் நம்புறாங்க. நம்ம யார்கிட்டேருந்து என்ன வாங்கிட்டு இருக்கோம்? ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மள நம்புறது யாரு? உக்ரைனும் நம்மள நம்புறாங்க. ஸோ இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தோட மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. 140,00,00,000 மக்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ, இந்த தராசுல வந்து நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் அந்த சைடு வெயிட் ஹெவி ஆயிடும். ஓகேவா? இவ்ளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறப்போ, இந்தியா வந்து அத நல்லா ப்ளே பண்றோம். நம்ம யார் சைடும் போகல. அது நம்ம நாட்டுக்கும் நல்லது. இந்த டாக்ஸ் ஏத்துறேன்னு 50% வரைக்கும் போனாங்க. இங்க பாருங்க, இப்ப புட்டின் நம்மளுக்காக போய் பேசிட்டு வந்திருக்காரு. நம்மளுக்காகன்னு ஃபுல்லா சொல்லலைனாலும் போய் நம்மள வச்சு அவைங்க விளையாண்டுருக்காய்ங்க. நம்மள தான் வந்து ஒரு என்ன சொல்ல, பிளாக்மெயிலுக்கு வந்து நம்மள தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் ஃபிரெண்ட் இந்தியா தானே. இந்தியா மேல டாக்ஸ் ஏத்துனவுன தான் இந்த மீட்டிங் நடந்திருக்குது. இத ட்ரம்ப் வந்து நான் இத தான் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. நம்மளுக்கு ட்ரம்ப புடிக்குமோ புடிக்காதோ, அவர் சொன்னது தான் நடந்திருக்குது. அத நம்ம எடுத்துக்கலாம். சோ அப்ப இந்தியா வந்து எவ்வளோ முக்கியமான கண்ட்ரின்னு பாருங்க. ரஷ்யா வந்து இவ்ளோ நாள் அமெரிக்கா கிட்ட பேசவே மாட்டேன். நான் இறங்கி போய் அடிப்பேன்னு சொன்ன ஒரு நாடு, இந்தியா மேல கை வைப்பேன், டாக்ஸ்ல கை வைப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே புட்டின் போய் உட்கார்றாரு. நாளைக்கு எனக்கு நாட்டுக்குள்ள வரமாட்டேங்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரி செக்யூரிட்டி கேரண்டி குடுக்கணும். எனக்கு அவங்க நாட்டு ராணுவம் எனக்காக சண்டை போடணும்னு சொல்லி உக்ரைன் நம்பி கேட்கிற நாடு யாரு? இந்தியா. ஸோ ரஷ்யாவும் சரி, உக்ரைனும் சரி, நம்ம நாடு கூட இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ட்ரம்ப்பும் ஒரு நாள் வருவாரு. அந்த காலம் ரொம்ப தள்ளி இல்ல. உலகத்திலேயே 140,00,00,000 பேர் எனக்கு மார்க்கெட்டா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அறிவாளி பிசினஸ்மேனும் போமாட்டான். 140,00,00,000 பேர் ஒரே மார்க்கெட், ஒரே டீல் முடிச்சு வைக்க முடியும்னா எந்த பிசினஸ்மேனும் வருவான். ட்ரம்ப்பும் நம்மளுக்கு ஃபேவரபிளா தான் வருவாரு. எனக்கு அதுல 100% கேரண்டி இருக்குது. நம்பிக்கை இருக்குது. கேரண்டி இல்ல, பிலீஃப் இருக்குது. பட் ஓவரால் இதுதாங்க. இந்த மீட்டிங்ல என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, புட்டின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், பேசின பேச்சா இருக்கட்டும், எவ்வளோ நேரம் பேசினாருங்கிறதா இருக்கட்டும், ஜர்னலிஸ்ட் கிட்ட எப்படி அட்ரஸ் பண்ணாருங்கிறதா இருக்கட்டும், அவங்கள கலாய்ச்சதா ஜர்னலிஸ்ட் நெறைய பேர் கேள்வி கேட்டதுக்கு காதெல்லாம் கேட்கல அப்படின்ட்டு போறதுலேருந்து, ஆட்டிட்யூடாவே பார்த்தீங்கன்னா, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தாலும், இந்த இடத்துல புட்டின் தான் ரவுண்ட் 1 ஆஃப் பீஸ் கான்வர்சேஷன ஜெயிச்சிருக்காரு. ரஷ்யா தான் ஜெயிச்சிருக்குங்கிறது உலகம் ஃபுல்லா எல்லாரும் பேசுறது. அமெரிக்காலயே வந்து ட்ரம்ப போட்டு பொளந்துட்டு இருக்காய்ங்க. யோவ்! நீ என்னய்யா நீ பெரிய அவ்ளோ பெரிய அகாதுகான்னு நெனச்சு உன்னைய போய் பேச விட்டா, நீ புட்டின் கிட்ட வந்து சலாம் சாமி போட்டுட்டு வந்துட்டு இருக்க. நீ வந்து ஸ்ட்ராங் லீடர் இல்லையா? புட்டின் தான் ஸ்ட்ராங் லீடரான்னு சொல்லிட்டு ட்ரம்ப வெறுப்பேத்துற மாதிரிலாம் பேசுறாய்ங்க. ஸோ பேசிக்கா ரவுண்ட் 1ல என்ன நடந்திருக்குது? புட்டின் முதல்ல இருந்து சொன்னத தான் மறுபடியும் சொல்றாரு. புடிச்ச இடத்த குடுத்துரு. மீதி இடத்த விட்டுர்றேன். இதுக்கு ட்ரம்ப்பும் ஆமா சாமி போட்டிருக்காரு. இத நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல பிரெடிக்ட் பண்ணோம்ங்கிற பெருமை நம்மளுக்கு இருக்குது. போய் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த சொல்லுவாங்க ஜெனரலா இந்த கமெண்ட் செக்ஷன்லலாம் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்னா நான் வந்து இருக்கிற எல்லா வார்த்தையும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. என்ன நடக்குதுன்னு சொல்றேன்னா, சொல்றது தானே நடக்குது. ஏதாவது மாத்தி பேசணுமா? சொன்னது அப்படியே நடந்துட்டு இருக்கா? அதுதான் எக்ஸ்பர்ட். ஓகேவா? ஓவர் அட்வர்டைஸ்மெண்ட்டா இருக்குது. பட் ஐம் ஹேப்பி. நம்ம பிரெடிக்ட் பண்ண மாதிரி ஐபிஎல் ஃபைனல் பால்ல இருந்து ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ணி ட்ரம்ப் ஜம்ப் அடிப்பாருங்கிறது வரைக்கும் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. பட் அது ஒரு ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. ரொம்ப பேசிக்கா என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு பேட்டர்ன் தெரிஞ்சிரும். என்னைய விட உங்களுக்கும் நிறைய தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நான் மட்டும் பிரெடிக்ட் பண்ணல. நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல ஒரு 1000 பேருக்கு மேல பிரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க. நம்ம சேனல்ல நம்ம வேர்ல்ட் அஃபேர்ஸ இவ்வளோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பிரெடிக்ட் பண்றோங்கிறது எனக்கு ஹேப்பியா தான் இருக்குது. எனிவே ஆல் தட் பீயிங் செட் அண்ட் டன். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோல பார்க்குறேன். நீங்க பர்சனலா என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, Instagramல மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. வெரிஃபை ப்ரொஃபைல் ஈஸியா என்னை ஃபாலோ பண்ண முடியும். அப்புறம் இங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்கோரிதமும் எல்லாரும் சொல்றாங்க. நான் ரெண்டும் சொல்லல. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோன்றவங்க பண்ணுங்க. அப்போனா தான் உங்களுக்கு வீடியோ வந்து சேரும். இது எதார்த்தம். ஓகேவா? நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்குறேன். Until then, bye மதன் கௌரி. Signing off. Love you all. Take care. Bye. Cheers and G's.